வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுவோன்னா, பொய்யரசன் வீட்டில் கோழி செத்து போச்சாமா. கோழி எப்படிங்க சாகாமல் இருக்குது? கோழியை எப்படி வளர்த்தாரமா இருக்க? டைம் பாஸுக்கு அரிசி மிதுமை போட்டு வளர்த்துறாங்க. அப்புறம் ஒரு கோழி நாம் வாங்கோன்னா அந்த நோய் இருக்கிற கோழியை, நோய் இல்லாத கோழியை பார்த்து வாங்கணும். முன்ன பண்ண கோழி வளர்த்துன்னு தான் தெரியும். இவங்க அம்மா கோழி முறையாக வளர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இளவரசருக்கு கோழி எதுக்கு தேவைப்படுதுன்னா, வீட்டில் உட்காந்துட்டு லெக் பீஸுமே சாப்பிட்றது தான் கோழி தேவைப்படுது. மொத்தத்தில் இவங்க வீட்டில் கோழி ஆகாமல் என்ன பண்ணு, பல கோழி வாங்கிக்கிறது. அந்த கோழி உயிரோடு இருக்கிறன்னு கேட்டால் அது இருந்திருக்காது. என்ன காரணம்னா, கோழி நோய் வந்துச்சுன்னா அது கடைக்கார எப்படியும் சேல்ஸ் பண்ண தான் செய்வாங்க. அந்த நோய் இருக்கிற கோழியை நாம் என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம், குருமிளகு, மஞ்சள் இதெல்லாம் மிக்சியில் அடித்து அந்த கோழிக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கோழி உயிரோடு இருக்குங்க. யூடியூப்பில் இவர் வீடியோ எடுக்கிறதுக்கே நேரம் பார்த்த மாட்டேங்குது. அப்புறமேடி கோழி பாதுகாப்பார். இதில் வேறு அப்செட்டுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் காலையில் அந்த குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க. சமையல் கட்டை தாண்டதில்லை ஒன்றா. அதுக்கப்புறம் அந்த மண் குழந்தைய நம்ம அறிவு சார்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வளர்த்தணும். ஆனால் இவங்க ஓவர் பில்டப் நியாயம் பேசுவாங்க. அப்புறம் இளவரசனாக வாங்கி கொடுத்த நகையை பார்த்து பல பேர் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே அவங்க மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் நகை எப்படி வாங்கி கொடுக்குறான்னு எல்லாருக்கும் தெரியும். கணவர் கஷ்டப்பட்டு உழைச்சோ இல்லை அந்த வருமானத்திலோ நகையெல்லாம் வாங்கி கொடுக்கல. ஒரு நகையை கொண்டே அடமானம் வச்சு இலவச வருமானத்தில் போய் நகையை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் நகை வாங்கி கொடுத்துட்டோங்க. ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீர் பார்த்துட்டு பல பேர் கச்சிப்பு இன்னும் ஈரம் காய்ஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன பெருமை இருக்குது? ஒரு பெருமை இல்லை. 4 நாளுக்கு முன்பு ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கேவலமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. கெட்ட வார்த்தை கேட்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிட்டு இதில் பெருமை, கணவன் மனைவிக்கு பெருமை. இவங்க வீட்டில் ஒரு 3 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 3 பெண்களுமே அந்த கெட்ட வார்த்தை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு பொதுவாக கெட்ட வார்த்தை பேசலாமா? அப்படிப்பட்டவர் தான் நாம் பொய்யரசன் என்கிற இளவரசன். ஏன் இவர் நான் பொய்யரசனுங்கிற சொல்கிறேன்னா, இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அது இளவரசர் எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டாருங்க. அக்காவையன்னு சொல்லி போட்டு இப்போ பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எந்த அக்காவையும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோ என்னென்னா, நாம் ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடையோட பேர் படிக்கணுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு இது என்ன கடை பாருங்கள், இங்கே இந்த கேக்கு இருக்குதுங்க, அந்த கேக்கு இருக்குதுங்களா, இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாரு. எத்தனை நாளுமே இவருக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு ஒரு வித நாலேஜும் கிடையாது. 24 மணி நேரம் மொபைலு, யூடியூப்பு, இலவச வருமானம். கணவர் எந்த இடத்துல உழைக்க மாட்டார், மனைவி ஆடம்பரமான வாழ்க்கை, வருமானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பழைய சோறு எப்படி சாப்பிட்றாங்கன்னா, அதுக்கு முன்னத்த நாள் மூக்கு முட்டை, லெக் பீஸு, சிக்கன் சில்லி, மீன், கேலை நல்லா சாப்பிட்டு போட்டு காலையில் பழைய சோறு சாப்பிட்டா உடம்பெல்லாம் ஒட்டாது. இவங்க யூடியூப் வேண்டி பழைய சோறு சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னத்த நாள் பூரா சில்லி சிக்கன் சாப்பிட்டு போட்டு காலையில் நீங்கள் பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. அப்புறம் அந்த குழந்தை இப்போ கொழுப்படுத்த வரேன்னு பேசுது. சில நாட்களுக்கு முன்பு பைத்தியகாரின்னு பேச்சு. இவங்க 2 பேருமே பைத்தியகாரின்னு பேசும்போது அந்த குழந்தை அதை பார்த்து பேச்சு இப்போ கொழுப்படுத்த வரேன்னு பேசுது. அடுத்தது இளவரசர் கெட்ட வார்த்தை பேசும்போது அதை பார்த்து அந்த குழந்தை பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இவங்க குழந்தை நல்ல அறிவு சொல்லி கொடுக்குறது. மொத்தத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வெஜ்ஜு சிக்கன், வெஜ்ஜு மட்டன், வெஜ்ஜு மீன், வெஜ்ஜு முட்டை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பல பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இளவரசர் அந்த ஐட்டமெல்லாம் சாப்பிட்டுக்கவே மாட்டார். அதனோட ஃபேக்ட்ரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 இடத்துல இருக்குது. அது எப்படி பராமரிக்கிறாங்கன்னா, அதாவது குளிர்சாதன பெட்டியில் அதை வச்சு பராமரிக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இளவரசனுக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. ஏன்னா கணவருக்கு நாலேஜும் இல்லை, எந்த இடத்துலையும் வேலைக்கும் போக மாட்டார், பல இடத்த பற்றி தெரியாது. கேக்கை பற்றி சொல்கிறாரு, அந்த கேக்கு இருக்குதுங்க, இந்த கேக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க? இலவச வருமானத்தில். கேக்கில் பலவித ரகம் இருக்குது. பலவித கடைக்கு போயிருப்பான்னு கேட்டால் அவருக்கு தான் டைமே இல்லையே. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது தான் டைம் இல்லை. கணவர் எந்த இடத்துல உழைக்க மாட்டார், ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன். அந்த அம்மா காயத்ரி அம்மையார் சுத்தன்னா இந்த அம்மா பார்த்து தான் பழகிக்கணும். இந்த வெங்காயத்தெல்லாம் எப்படி கொட்டி வச்சுக்கலாம் நீங்களே பார்த்துங்க. ஒவ்வொரு வீட்டில் வெங்காயம், மிளகா, தக்காளி எல்லாம் தனித்தனியாக ட்ரேலோ தான் போட்டு வைப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குதுங்க. அது எதுக்குன்னா பொம்மைக்கு தான் இருக்குதாட்டுக்குது. அப்புறம் அந்த குழந்தைய அதுக்குள்ளேயே தான் விளையாடுதுங்க. மொத்தத்தில் இவர் என்ன சொல்கிறாருங்க, தீபாவளி வந்துருச்சுங்க, எல்லோரும் செலவாயிடுச்சுங்க, இன்னும் பக்கமாகவே வருதுங்க, இல்லை என்ன பண்ண போகிறாங்க தெரியல. எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, எல்லாருமே அதுக்கப்புறம் 2 மாதம் கடுமையாக உழைப்பாங்க. உழைச்சிட்டா தீபாவளி, அதுக்கப்புறம் பொங்கல், புத்தாண்டு இதெல்லாம் கொண்டாடுவாங்க. நாங்கள்
இலவச வருமானத்தில் தான் கொண்டாடுவோம். எந்த வேலைக்கும் போக மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்துட்டு ரியாலிட்டி சேனல்ங்கிற பேரில் பொய்யை பேசிட்டு நாங்கள் இது வெட்டிங் டே கொண்டாடுவோம், அப்புறம் பர்த்டே கொண்டாடுவோம். பக்கமாக வருதாட்டுக்குது. பக்கமாக வர்றதுக்கு என்ன பண்ணோன்னா நாம் நல்ல ஒரு ட்ராமா போடணும். இப்போ ஒரு நகை வீடியோ மட்டும்தான் 100K போயிருக்குது. பாக்கி எல்லாம் 30,000 தான் போயிருக்குது, 30K தான் போயிருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து உழைச்செல்லாம் கிடையாது, இலவச வருமானத்தில் தான். திருமண நாளும் கொண்டாடுவாங்க, பிறந்த நாளும் கொண்டாடுவாங்க, புத்தாண்டும் கொண்டாடுவாங்க, நியூ இயரும் கொண்டாடுவாங்க. அடுத்தவங்கெல்லாம் உழைச்சி தான் கொண்டாடுவாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இலவசமாக உட்காந்துட்டு ஏதோ வந்து குண்டிச்சத்தில் குதிரையை ஓட்டின மாதிரி உட்காந்துட்டு வெட்டி நாயும் பேசிட்டு கொண்டாடுவாங்க. அப்புறம் அந்த அம்மையார் நேற்று ஒரு சமையல் பண்ணியிருக்குதுங்க. சமையல் பண்ணி விளக்கம் கொடுக்குதுங்க. இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க, கல்லீரல் சுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் சரி, ஓகேங்க. உங்கள் கணவர் ஒரு வருஷமாக போதையை போட்டு சுற்றிட்டு இருந்தார். முதல்ல அவருக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். அவரே ஒரு சுத்தமில்லாதவர் தான். என்ன காரணம்னா ஒரே சட்டையை போட்டு 5 நாள் உட்காந்துட்டுக்கிறாரு. அதே கொண்டு போய் சமைக்கிறாரு சூரத்தனமாக. நம்ம ஒரு சமையல் பண்ணோன்னா சுத்தமாக குளிச்சுட்டு சமையல் பண்ணணும். இவர் உட்காந்துட்டு அப்படியே அதே இடத்துல நான் சமைக்கிறேங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தமான சமையலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்புறம் காயத்ரி அம்மையார் வீட்டுக்கு இப்போ யார் வந்துக்கிறாங்கன்னா அவங்க அம்மா. எதுக்காகனா காயத்ரி அம்மையாருக்கு வேலையே செய்ய தெரியாதுங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடம்பரமாக அந்த அம்மா இருக்கணுங்க. இதில் வந்து பெருமனாயம் வேறு. நாங்கள் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறோங்க. போன நைட்டி பிஸ்னஸில் எங்களுக்கு பலவிதமான லாபம் வந்துருக்குது. ஒரு நாள் முடியாது. ஏன்னா எங்களுக்கு யாரோ ஒருத்தர் வேணும். அதனால் எங்கள் அம்மாவை இங்கே கூட்டு வந்து வச்சுருக்குறேங்க. நாங்கள் அந்த வீடியோ போடணும், இந்த வீடியோ போடணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அந்த வீடியோவில் பார்க்குறாங்களா? எந்த வேலை வெட்டிக்கும் பார்க்காம யூடியூப்பை கத்தி இருக்கிறவங்க தான் இவங்க வீடியோ பார்ப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் இவங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போட்டு பொய்யை பேசிட்டு கணவன் மனைவி வீட்டில் போய் அடிக்கிறது, மனைவி கணவர் அடிக்கிறது, இதுதான் இவங்க வீடியோ. அப்புறம் சமையல் கட்டுக்குள்ளே அந்த குழந்தை இப்போ வந்து கொழுப்படுத்த வருன்னு பேச ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இவங்களோட நாலேஜ். மொத்தத்தில் இவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது. அந்த சமையல் கட்டை தவிர வேறு எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அப்புறம் சண்டை வீடியோ, இது 2 மட்டும்தான். வேறு எந்த கண்டென்ட்டும் கிடையாது. பொதுவாக பல யூடியூப் சேனல் இருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக கண்டென்ட் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் கட்டை தாண்டாத கண்டென்ட் தாண்டிருக்கவே மாட்டாங்க. அதுதான் கண்டென்ட்டு. குழந்தைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தை இப்போ கொழுப்படுத்தவரேன்னு பேசிச்சு. சில நாட்கள் நமக்கு பைத்தியகாரின்னு பேச்சு. நீ என்னெல்லாம் பேச போகுதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பெருமைன்னா வியாபாரம். குழந்தைய வச்சுமே வீட்டை வச்சுருந்தா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. குழந்தை என்ன பேசினாலும் கண்டுக்காம விட்டுருவாங்க. மொத்தத்தில் நேற்று போய் 4 ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுங்க. இந்த ஐஸ்கிரீமில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலிங்க. இதனால் தெரியாதுங்க. தெரிஞ்சதாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இவருக்கு ஐஸ்கிரீமே கிட்டத்தட்ட 100 வகையான ஐஸ்கிரீம் இருக்குது. கேக்கே பலவிதமான கேக் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தெரியாது. என்ன காரணம், வீட்டுக்குள்ளே வந்து வெளியே போனால் தானே தெரியுங்க. வீட்டுக்குள்ளேயே இலவசமாக வருமானம் பார்க்குற அளவுக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. அப்புறம் காயத்ரி மாதிரி நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. எனக்கு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. உட்காந்துட்டு லவ் டுடே படம் பார்க்குறாங்க. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. லவ் டுடே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க நான் நினைக்கிறேன்.